Hello students, welcome to Hiba Max. 11th standard Max chapter 4, exercise 4.3, fifth question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Prove that 35C5 plus summation of R0 to 4 into 39 minus RC4 is equal to 40C5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சம்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 டேர்ம் 5 டேர்ம் வரும். ஏன்னா 0லேருந்து 4 ஆறுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5. ஸோ இதுக்கு தான் நமக்கு ஒரு சீரீஸ் கிடைக்கும். அதையும் சால்வ் பண்ணால் எனக்கு 40C5 கிடைக்கணும். இதுதான் நான் ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் எழுதிடுங்க. 35C5 plus summation of R equal to 0 to 4, 39 minus RC4. இதை சால்வ் பண்ணி நான் RHS கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணலாம்? R is equal to 0, 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 35C5 plus ஃபஸ்ட்டு 39 minus 0. இது டைரெக்டாகவே எழுதலாம், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ஒரு லைன் எழுதுறதுல தப்பு இல்லை, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 39 minus 1 C4 plus 39 minus 2 C4 plus 39 minus 3 C4 plus 39 minus 4 C4. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 35C5 அப்படியே இருக்கும். ப்ளஸ் 39 minus 0 39 தான் இல்லையா? 39C4. 39 minus 1 38C4. 39 minus 2 37C4. 39 minus 3 36C4. 39 minus 4 வந்து 35C4. இப்போ இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இது சால்வ் பண்ண முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா NCR minus 1 plus NCR is equal to N plus 1CRன்னு மாற்றி எழுதலாம். இந்த கண்டிஷன் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் ஃப்ரண்ட்லேயே எழுதுகிறேன், சரியா? NCR minus 1 plus NCR is equal to N plus 1CR. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இங்கே 2 டேர்மாக எடுப்பேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் 35 இருக்குது, இங்கேயும் 35 இருக்குது. ஸோ 2 N ஈக்குவலாக இருக்கா? அதை ஃபஸ்ட்டு சேர்த்து எழுதிடுங்க. 35C5 ப்ளஸ் 35C4. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா டேர்முமே எழுதிடலாம், ஏன்னா அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. 38C4 ப்ளஸ் 37C4 ப்ளஸ் 36C4. இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், இதே மாதிரி இருக்குது. NC ஆரோட இடத்துல 5, R minus 1 இடத்துல 4 இருக்குது. அப்போ இந்த 2 வேல்யூவும் இதுக்கு ஈக்குவலா? அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? N plus 1CR. N plus 1, இங்கே என்னோட வேல்யூ என்னது? 35. ஸோ 35 plus 1C. இங்கே ஆரோட வேல்யூ என்னது? இப்போ 5. ஏன்னா R minus 1 வந்து 4. R இடத்துல 5 இருக்குது. ஸோ 35 plus 1C5. இப்போ பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எழுதிக்கலாம். 39C4 plus 38C4 plus 37C4 plus 36C4. இப்போ அடுத்த லைனில் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 35 plus 1 36C5. இப்போ 36 வந்துருச்சா? இப்போ 36 இருக்கா செக் பண்ணுங்கள். லாஸ்ட் டேர்ம் அது எழுதிக்கலாம். 36C4. பேலன்ஸ் இருக்கெல்லாம் அப்படியே எழுதிடலாம். 39C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 37C4. அகெயின் சேம் கண்டிஷன் பாருங்கள். NCR minus 1, இது R minus 1, இது R. N ரெண்டுமே ஈக்குவல். அப்போ நம்ம கண்டிஷன் என்ன? N plus 1. ஸோ 36 plus 1 CR, ஆரோட வேல்யூ 5 ப்ளஸ் 39C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 37C4. இப்போ 36 ப்ளஸ் 1ஓட வேல்யூ என்ன? 37C5. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்தடுத்த டேர்மை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 39C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 37C4. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 37 இதே லைனில் எழுதியிருக்கலாம், நான் மறந்துட்டேன். 37C5 again
plus 37C5. இப்போ ரெண்டு டேர்ம் தான் மிச்சம் இருக்கும். 39C4 plus 38C4. இப்போ ரெண்டு 37 n வந்துருச்சு. இங்கே C4 வரணும். நான் 5ன்னு எழுதிட்டேன், மாற்றிடுங்க. இது R minus 1, இங்கே R. அப்போ 37 plus 1, n plus 1 CR, R ஓட வேல்யூ 5. ப்ளஸ் இப்போ ரெண்டு டேர்ம் தான் இருக்கும். 39C4 38C4. இப்போ அடுத்த டேர்ம் 37 plus 1 38C5. இப்போ இங்கே 38 இருக்குது, சேர்த்து எழுதிக்கலாம். 38C4 ப்ளஸ் பேலன்ஸ் ஒரு டேர்ம் தான் இருக்குது, 39C4. சேம் n ஈக்குவல் R minus 1. ஸோ என்ன எழுதுவோம்? n plus 1 n plus 1 38 plus 1 C R ஓட வேல்யூ 5 plus 39C4. இப்போ நெக்ஸ்ட் லைன், லாஸ்ட் லைன் பாருங்க. 38 plus 1 39C5 plus 39C4. ரெண்டும் ஈக்குவலா? சேம், இது R minus 1. நான் இப்படி சைட்லேயே எழுதுறேன், அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். 39 plus 1 n plus 1 C R ஓட இடத்துல 5. 39 plus 1 என்னது? 40C5. இதுதான் நம்மளோட RHS இல்லையா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சம். ஒரே ஒரு ஸ்டெப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் இல்லையா? இந்த ஃபார்முலா NCR minus 1 plus NCR is equal to n plus 1 CR. நம்ம எழுதும் போது R ஃப்ரண்ட்ல வரும், R minus 1 செகண்டாக வரும். ஃபஸ்ட்டு 5 வரும், அப்புறம் 4 வரும். அதே தான் எல்லாத்துலேயுமே வரும், சரிங்களா? கரெக்டாக நீங்கள் n வேல்யூ மட்டும் எடுத்து எழுதணும். 36னா 36, 37னா அகெயின் 37, 38னா 38, 39னா 39. அப்போ n plus 1 சால்வ் பண்ணும், சரிங்களா? 2-3 வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அண்ட் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. ஸோ மறக்காமல் இந்த இம்பார்ட்டன்ட் சொல்கிற கொஸ்டின்ஸ் அதையாவது நம்ம பார்த்துடணும், சரிங்களா? ஏன்னா நிறைய சம்ஸ் இருக்கனால ஒரு சம் சால்வ் பண்ணிவிட்டு அடுத்ததெல்லாம் நான் எக்ஸாமில் ட்ரை பண்ணுவேன்னா அது கஷ்டம். ஏன்னா இது ஒரு சம்மும் ஒரு மாடலில் இருக்கும். ஸோ எல்லா சம்முமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.